we were thinking how God has chosen us before he created the universe. இந்த அண்டசராசரத்தை படைப்பதற்கு முன்பதாகவே தேவன் எப்படி நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். I believe that more certainly than the sun will rise tomorrow morning. நாளை தினத்திலே காலையிலே அதிகாலையிலே சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ அதை காட்டிலும் அதிநிச்சயமாக நான் இதை நம்புகிறேன். And that is why I have great security in my life. ஆகவே தான் என்னுடைய வாழ்க்கையில் அதிக பாதுகாப்பை நான் பெற்றிருக்கிறேன். Because God chose me before the worlds were created. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். And he chose you. உங்களையும் அவர் தெரிந்து கொண்டார். So even though we are living now, God knew us before the worlds were created. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை அறிந்திருந்தார். And why did he choose us? ஏன் அவர் நம்மை தெரிந்து கொண்டார்? You read here in Ephesians in chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். It says here in Ephesians 1 and verse 4. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். He chose us before the worlds were created. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். And in verse 3 it says he has blessed us with every spiritual blessing. அவர் in the heavenly places. உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Now every spiritual blessing means every blessing of the Holy Spirit. உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதம் என்று அர்த்தம். Now in the Old Testament he only blessed them with earthly blessings. பழைய ஏற்பாட்டிலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்து மட்டுமே அவரை ஆசீர்வதித்தார். But in the New Testament he has blessed us with spiritual blessings. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்திருக்கிறார். And gives us the earthly things that we need. நமக்கு தேவையான பூமிக்குரிய காரியங்களையும் அவர் கொடுக்கிறார். See, God knows that we need some earthly things to live on this earth. இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு சில பூமிக்குரிய காரியங்களும் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். We need money. நமக்கு பணம் தேவை. To buy food and சாப்பாடு வாங்குவதற்கு பணம் தேவை. Pay for rent for a house. நம்முடைய வீட்டு வாடகைக்கு பணம் தேவை. To buy clothes. துணிமணி வாங்குவதற்கு பணம் தேவை. Educate our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்கு பணம் தேவை. So God knows that. தேவன் அதை அறிந்திருக்கிறார். Jesus said your heavenly Father knows what you need before you ask him. நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரலோக பிதா அறிந்திருக்கிறார். So the difference between the Old Testament and the New Testament is பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். That in the Old Testament they were only occupied with earthly things and that was everything for them. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் பூமிக்குரிய காரியங்களிலேயே கண்ணோட்டமாக இருந்தார்கள். அதோடு கூடவே அவர்கள் வாழ்ந்து முடிந்தார்கள். But in the New Testament the heavenly things are everything. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே எல்லா காரியமும் பரலோக காரியம்தான். The earthly things what we need is given to us. பூமிக்குரிய காரியம் எது நமக்கு தேவையோ அது அதை கொடுக்கிறார். Not what we want. நமக்கு எது வேண்டுமோ அதை கொடுப்பதில்லை. God doesn't give us what we want just like we don't give our children everything they want. பிள்ளைகள் என்னென்ன வேண்டும் என்று கேட்கிறார்களோ அது எல்லாமே நாம் வாங்கி கொடுக்கிறோம். இல்லை அதே போல தேவனும் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பதில்லை. Only a foolish father will give his children whatever they ask for. பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு ஒரு புத்தியமான தகப்பன் தான் அப்படி கொடுப்பார். If you give your children everything they ask for, you will spoil them. உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் நீங்கள் அவர்களை கெடுத்து விடுவீர்கள். And if God gives us everything we ask for, we'll also get spoiled. நாம் கேட்கிற எல்லா காரியங்களையுமே தேவன் கொடுப்பார் என்று சொன்னால் நாமும் கெட்டு போய் விடுவோம். Our little children do not know what is good for them. நம்முடைய சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு எது நல்லது என்பதை அறியாது இருக்கிறார்கள். So they may ask for 101 things. 101 காரியங்களை கேட்பார்கள். We may give them only 2 or 3 things. நாம் அவர்களுக்கு 2-3 காரியங்களை மட்டும் தான் கொடுப்போம். Because the other things we know are not good for them. அவர்களுக்கு மற்ற காரியங்கள் நன்மை பயக்காது என்பதை அறிந்திருக்கிறோம். So when we pray to God, we must remember that we are like those little children. நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது நாமும் அந்த சிறு பிள்ளைகளைப் போலவே இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Romans 8 it says we don't know how to pray. We don't know what to pray. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். Christians pray for all types of stupid things. கிறிஸ்தவர்கள் எல்லா விதமான புத்தியமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். I'll give you one example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Few years ago we had some public meetings in Trichy. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சியிலே நாங்கள் ஒரு பொது கூட்டம் வைத்திருந்தோம். And a whole lot of Pentecostal pastors got together to have a prayer meeting against our meetings. நம்முடைய கூட்டத்துக்கு விரோதமாக ஜெபிக்கும்படியாக அங்கே உள்ள अनेक பெந்தேகோஸ்தே பாஸ்டர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஜெப கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். Do you think they knew how to pray? அவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார்களா? No, God saw that
prayer was foolish. அவருடைய ஜெபமானது புத்தீனமான ஜெபமா இருக்கிறது என்பதை தேவன் பார்த்தார். And so he didn't care for their prayer. He blessed the meetings. அவர் அவருடைய ஜெபத்துக்காக கவலைப்படவில்லை, கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்தார். That's just one example. இது ஒரு உதாரணம். That we pray for a lot of foolish things. நாம் अनेக புத்தீனமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். God won't listen to it. தேவன் அவ்விதமான ஜெபங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். He will answer it. He will answer. அவர் பதில் கொடுப்பார். But the answer is no. ஆனால் வரக்கூடிய பதில் இல்லை என்ற பதில். I always say God will answer every prayer. எப்பொழுதுமே நான் என்ன சொல்வேன் என்றால் தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார். If your conscience is clear, உங்களுடைய மனசாட்சி தூய்மையா இருக்குமானால், set everything right with other people, மற்ற மக்களோடு கூட எல்லா காரியங்களையும் நாம் சீர்பொருந்தி இருப்போமானால், God will answer every prayer of mine. என்னுடைய எல்லா ஜெபத்தையும் தேவன் கேட்பார். I found God has always answered my prayer. தேவன் எப்பொழுதுமே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். But his answer are like these traffic lights. அவருடைய பதில்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இந்த போக்குவரத்திலே காணப்படுகிறதான அந்த டிராபிக் லைட்டை போல. How many lights are there? அங்கே எத்தனை விளக்குகள் இருக்கிறது? எத்தனை நிறத்தில் விளக்குகள்? 3. Red, சிவப்பு, ஆரஞ்சு, green, பச்சை. So God's answers to prayer are like that. தேவன் கொடுக்கக்கூடிய ஜெபத்துக்கு பதில் இந்த 3 கலரை போல இருக்கிறது. Always one light will be burning. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். So you ask for something, நீங்கள் ஏதோ ஒன்றை கேட்கிறீர்கள், it may be green. பச்சை விளக்கு எரிகிறது. Okay, you can have it. சரி, நீ கேட்பது உனக்கு கிடைத்து விட்டது. Sometimes it may be orange. சில சமயத்திலே ஆரஞ்சு விளக்கு எரியும். Wait. கொஞ்ச நாட்கள் காத்திரு. And God tells you to wait, you don't wait, you'll have an accident. தேவன் காத்திரு என்று சொல்லுகிறார். நீங்கள் காத்திராமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் விபத்திலே தான் முடிவடையும். God says red, no. சில சமயத்திலே சிவப்பு விளக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். So you must never say God did not answer my prayer. ஆகவே தேவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவே இல்லை என்று நீங்கள் ஒரு காலம் சொல்ல முடியாது. He answered. அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார். Maybe it was a red light. அது சிவப்பு விளக்கு. Maybe orange light. அல்லது ஆரஞ்சு விளக்கு. Or a green light. அல்லது பச்சை விளக்கு. So don't say God doesn't answer prayer. ஆகவே தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதில்லை என்று சொல்ல வேண்டாம். If my 3-year-old son says, Dad, give me 500 rupees. என்னுடைய 3 வயது மகன் வந்து அப்பா எனக்கு 500 ரூபாய் நோட்டை கொடுங்கள் என்று கேட்கிறான். I say no. நான் இல்லை என்று சொல்லிவிடுகிறேன். Have I answered him? அவன் கேட்டதற்கு நான் பதில் சொல்லிவிட்டேனா? Of course I answered him. ஆம், அவனுக்கு பதில் சொல்லிவிட்டேன். The answer was no. அந்த பதில் என்ன? இல்லை என்ற பதில். When he's 15 years old, he says, give me 500 rupees. 15 வயதாகிறது, அப்பா எனக்கு 500 ரூபாய் நோட்டை கொடுங்கள் என்று கேட்கிறான். I say wait. ஆரஞ்சு விளக்கு, காத்திரு. You wait 3-4 years, I'll give you for your college studies or something. என்ன 3-4 ஆண்டுகள் நீ காத்திரு, அதற்கு பிறகு கல்லூரி படிப்பிலே சேர்ந்த பொழுது உனக்கு 500 ரூபாய் நான் கொடுக்கிறேன். I don't say no, I'll give it to you, but not now. இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இப்பொழுது தர மாட்டேன். God knows what is good for us just like we know what is good for our children. எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அதே போல தேவனும் தம்முடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது என்பதை அறிந்திருக்கிறார். So when we seek the things of heaven first, ஆகவே முதலாவதாக நாம் பரத்துக்குரிய காரியங்களை தேடும் பொழுது God will give us everything that we need of earth at the right time. சரியான நேரத்தில் எது நமக்கு தேவையா இருக்கிறதோ அந்த பூமிக்குரிய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். If he gives us too much money, we may be spoiled. அதிகப்படியான பணத்தை தேவன் ஒருவேளை கொடுத்தால் நாம் நம்மை அழித்துக் கொள்வோம். We don't know how to handle it. அந்த பணத்தை எப்படி கையாளுவது என்பதை அறியாதிருக்கிறோம். If sometimes God has to give us little bit. சில சமயத்தில் தேவன் குறைவாக கொடுக்க வேண்டியிருக்கிறது. God has to give us very little so that we learn how to struggle and be faithful with little. குறைவாக தேவன் கொடுக்கும் பொழுது அதிலே நாம் போராடி வாழ்க்கை நடத்தி அதிலே எப்படி நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பது என்பதை கற்றுக்கொள்கிறோம். God knows exactly what is good for us. சரியான எந்த காரியம் எது நமக்கு நேர்த்தியானது நல்லது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். His promise in Philippians 4:19. பிலிப்பியர் 4:19 ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்னவென்றால், if you don't know this promise, you must know it now. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் குறைந்தபட்சம் இன்றாவது அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். You must remember it by heart. நீங்கள் உள்ளத்திலே மனப்பாடமாக அறிந்திருக்க வேண்டும். God will supply all your need according to his riches and glory in Christ Jesus. என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் எல்லா குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். Now in English it says need, not want. ஆங்கில வேதாகமத்திலே தேவை என்று போடப்பட்டிருக்கிறது, வேண்டியவை என்றல்ல. That means what is lacking. எது அங்கே குறைவுபடுகிறதோ, that's what it says there in Tamil. தமிழிலே குறைவையெல்லாம் என்று பார்க்கிறோம். Something is missing in your life, God will give it. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவுபட்டிருந்தால் அதை தேவன் நிறைவாக்குவார். Not everything you want. உனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் கொடுப்பதில்லை. What you need, God sees you need something, he'll give that. உனக்கு என்ன தேவையா இருக்கிறதோ அந்த தேவையை பார்த்து தேவன் அதை கொடுப்பார். But when it comes to heavenly things, பரத்துக்குரிய காரியம் என்று வரும்பொழுது, spiritual things, ஆவிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது, there is no limit. அதற்கு வரம்பே இல்லை. See Ephesians 1:3, we saw that. எபேசியர் 1:3 நாம் பார்க்கிறோம். Every spiritual blessing is mine in Christ Jesus.
ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு சொந்தமானது. I told you there is a difference between Christ in me and me in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதற்கும் கிறிஸ்து எனக்குள்ளாக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு Both சொன்னேன். are true. இரண்டுமே மெய்தான். But Christ came into me maybe some years ago. கிறிஸ்து எனக்குள்ளாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். But God put me in Christ before the foundation of the world. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து விட்டார். And in Christ he gave me every spiritual blessing. அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவர் கொடுத்திருக்கிறார். Now I don't have to ask God for it. அதற்காக தேவனிடத்தில் கேட்க தேவையில்லை. Say, Lord, ஆண்டவரே, according to Ephesians 1:3 you have already blessed me. எபேசியர் 1:3 படி ஏற்கனவே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். That means you have put something into my bank account. என்னுடைய வங்கி கணக்கிலே ஆண்டவரே நீர் ஏற்கனவே போட்டு விட்டீர். And you have given me all these blank checks signed by Jesus Christ. இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்டதான அந்த காசோலைகள் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறீர். Now I just got to give it and take what I want. நான் அதை தேவையான பொழுதெல்லாம் கொடுத்து எனக்கு வேண்டியவற்றை நான் எடுத்துக்கொள்கிறேன். Every spiritual need I have in my life, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவையும் according to this verse, இந்த வசனத்தின்படி God has already given it to me in Christ. தேவன் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு I have கொடுத்திருக்கிறார். to take it. நான் அதை எடுத்துக்கொள்ள I say, Lord, வேண்டும். I want this in my life. ஆண்டவரே, இது எனக்கு தேவை. For example, உதாரணமாக, supposing I want to be pure in my eyes. என்னுடைய கண்களிலே நான் தூய்மையுள்ளவனாய் இருக்க வேண்டுமானால், That's not a material blessing, that's a spiritual blessing. அது பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். So I ask God, Lord, I want purity in my eyes all the time. ஆண்டவரே, எப்பொழுதுமே என்னுடைய கண்களிலே தூய்மை வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறேன். I want to look at people the way Jesus looked at them. இயேசு மக்களை எப்படி பார்ப்பாரோ அதே போல நானும் மற்ற மக்களை பார்க்க விரும்புகிறேன். Supposing all of you men pray like this. எல்லா மனிதர்களும் இப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆண்களும் எல்லா ஆண்களும் ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். From now on, ஆண்டவரே, இப்பொழுதிலிருந்து I want to look at every woman the way Jesus would look at them. ஆண்டவரே, இயேசு எப்படி ஒவ்வொரு ஸ்திரீயும் பார்ப்பார் அதே போல கர்த்தாவே எனக்கும் அப்படி பார்க்கக்கூடிய கண்களை தாரும். Exactly like that. அதே போல பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு தாரும். How do you think Jesus looked at women? இயேசு ஸ்திரீகளை எப்படி பார்த்து வந்திருப்பார் என்று எண்ணுகிறீர்கள்? I don't think he looked at them as beautiful, not beautiful, black, white, yellow. இந்த பெண் அழகா இருக்கிறாள், இந்த பெண் அழகா இல்லை, இந்த பெண் கருப்பா இருக்கிறாள், இந்த பெண் மஞ்சளா இருக்கிறார், இந்த பெண் வெள்ளையா இருக்கிறாள் எல்லாம் அப்படி பார்த்திருக்க மாட்டார். He looked at every one of them a sinner for whom I'm going to die. ஒவ்வொரு ஸ்திரீயும் பார்க்கும் பொழுது இவள் ஒரு பாவியா இருக்கிறாள், இவளுக்காக நான் மரிக்க வேண்டியிருக்கிறது என்றுதான் பார்த்திருந்தார். The good women and the bad women. நல்லவர்களோ நல்ல பெண்களோ கெட்ட பெண்களோ, whatever the color of their skin, அவளுடைய தோலின் நிறம் எதுவா இருந்தாலும், whatever their features, அவர்களுடைய முக தோற்றம் எப்படி இருந்தாலும், a sinner for whom I'm going to die to save them. நான் மரித்து ரட்சிக்கப்படக்கூடியதான ஒரு பாவியாக இருக்கக்கூடிய ஸ்திரீ. So very often I say that's a sinner for whom Jesus died. அடிக்கடி நான் அப்படி சொல்லியிருக்கிறேன், இயேசு இன்னாருடைய பாவத்துக்காக மரித்தார். That is a person whom Jesus wants to save from their sin. இந்த நபரை ஆண்டவர் பாவத்திலிருந்து ரட்சிக்க விரும்புகிறார். There was a missionary who came to India about 200 years ago. 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவுக்கு ஒரு மிஷனரி வந்தார். He worked among the Muslims. அவர் முஸ்லிம்கள் மத்தியிலே பணி செய்தார். He was a young man. அவர் ஒரு இளம் வாலிபன். His name was Henry Martin. அவருடைய பெயர் ஹென்றி மார்ட்டின். And he said something. அவர் ஒன்றை சொன்னார். He said, as a young man, I'm tempted with women. நான் வாலிபனா இருக்கிறேன், நான் ஸ்திரீகளினாலே சோதிக்கப்படுகிறேன். And he said, this is what I do. நான் இதைத்தான் செய்கிறேன். Every time I see a woman I'm tempted with, ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்திரீயை பார்க்கும் பொழுது, நான் சோதிக்கப்படும் பொழுது, I pray for her. நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன். I pray that God will save her soul. அவளுடைய ஆத்மாவை ஆண்டவர் எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். And forgive her sin. தேவன் இந்த ஸ்திரீனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமே, bring her to Christ. கிறிஸ்துவனுடைய அந்த பெண் வர வேண்டுமே, and make her Christ-like. கிறிஸ்துவை போல இந்த ஸ்திரீ மாற வேண்டுமே. And he says, after I pray like that, அப்படி நான் ஜெபித்த பிறகு, it is impossible to lust for her. நான் இச்சையோடு பார்ப்பது கூடாத காரியமாய் போய்விடுகிறது. That was real wisdom. இது உண்மையான ஒரு ஞானம். If you don't believe me, you try it. என்னை நான் சொல்வதை நீங்கள் நம்பாவிட்டால் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். Every time you're tempted with some woman, just pray that she will be born again and give her life to Christ and become Christ-like. ஒவ்வொரு முறையும் ஒரு பெண்ணினாலே நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் ஆண்டவரே இந்த பெண் ரட்சிக்கப்படவில்லையே, எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டுமே, ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கை மக்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டுமே என்று ஜெபியுங்கள். That she will be a pure Christ-like woman. ஆண்டவரே இந்த ஸ்திரீ கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தமான பெண்ணாக மாற வேண்டுமே. I guarantee it will be impossible for you to lust after her after you pray like that. இப்படி ஜெபித்த மாத்திரத்திலே, ஜெபித்த பிறகு இச்சையோடு கூட பார்ப்பது என்பது கூடாத காரியமாய் போய்விடும். God gives us
power. for தேவன் every நமக்கு பலனை spiritual தருகிறார், blessing. வல்லமை தருகிறார். And you keep on like that, then God will see that you really want your mind to be pure. இப்படி நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் உண்மையாலுமே நீங்கள் உங்கள் மனதை சுத்தமாக வைக்க வேண்டும் என்பதை தேவன் பார்க்கிறார். The same thing with money. அதே போல தான் பண விஷயம். See, don't think only rich people love money. பணக்காரர்கள் மட்டும்தான் பணத்தை நேசிக்கிறாள் என்று எண்ண வேண்டாம். Don't think only pastors love money. பாஸ்டர்கள் மட்டும்தான் பணத்தை நேசிக்கிறாள் என்று எண்ண வேண்டாம். Everybody in the world loves money. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பணத்தை நேசிக்கிறார்கள். Have you ever seen a beggar who doesn't love money? பணத்தை நேசிக்காத ஒரு பிச்சைக்காரனை பார்த்திருக்கிறீர்களா? We have got many beggars in India. I have never seen any beggar who doesn't love money. இந்தியாவில் அநேக பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். பணத்தை நேசிக்காத ஒரு பிச்சைக்காரரை கூட நான் பார்த்ததில்லை. And I have never seen any rich man in India who doesn't love money. பணத்தை நேசிக்காத ஒரு பணக்காரனையும் நான் இந்தியாவிலே பார்த்ததில்லை. All of us love money because we are children of Adam. நாம் எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் பணத்தை நேசிக்கிறோம். And the proof of it is this, அதனுடைய நிரூபணம் இதுதான். that when we get money we become happy. அதனுடைய நிரூபணம் என்னவென்றால் பணம் கிடைக்கும்போது சந்தோஷமானவர்களாய் And மாறுகிறோம். when we lose some money we become sad. பணத்தை இழந்து விட்டால் துக்கப்படுகிறோம். That proves that we love money. இதுதான் நம்மை பணப்பிரியரா இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது. Now the Bible says love of money can lead us to all types of evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. So we must also pray in relation to money like this. ஆகவே பணம் என்கிற பண சம்பந்தமான காரியங்களில் நாம் இப்படி ஜெபிக்க வேண்டும். Lord Jesus, I want to look at money the way you looked at it. ஆண்டவரே நீர் எப்படி இந்த பணத்தை பார்ப்பீரோ அதே போல நானும் இந்த பணத்தை பார்க்கட்டும். You know, that's the meaning of being in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்பதனுடைய அர்த்தம் I'll இதுதான். give you an example. If this is me நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இதான் நான் என்று வைத்துக் கொள்வோம். and this is Christ. இதான் கிறிஸ்து. To be in Christ means I'm in Christ. Now, கிறிஸ்துவுக்குள்ளாக என்று சொன்னால் இதை உள்ளே வைத்து இதான் நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். now இப்பொழுது I have to look at everything just like Jesus looks at. இயேசு எப்படி பார்க்கிறாரோ அதே போல தான் நான் பார்க்க வேண்டும். Now before I was in Christ I was looking at it like my own eyes. கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதற்கு முன்பதாக நான் என்னுடைய சொந்த கண்களாலே பார்த்து கொண்டிருந்தேன். Now I am in Christ. நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். Now I'm going to look at everything the way Jesus looks at them. இப்பொழுது நான் இயேசு எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பார்ப்பாரோ அதே போல நான் பார்த்து I கொண்டிருக்கிறேன். want to look at women the way Jesus looks at women. இயேசு எப்படி ஸ்திரீகளை பார்ப்பாரோ அதே போல நானும் பார்க்க I விரும்புகிறேன். want to look at money the way Jesus looks at money. பணத்தை இயேசு எப்படி பார்ப்பாரோ அதே போல நானும் அதே கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க விரும்புகிறேன். Jesus used money, இயேசு பணத்தை பயன்படுத்தினார். so we can use it. நாம் பயன்படுத்தலாம். He saved money. அவர் பணத்தை சேமித்து வைத்தார். Judas Iscariot was keeping the bank. யூதாஸ் காரியத்தை தான் ஒரு வங்கியை போல பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்துக் That கொண்டிருந்தார். was like a saving. He didn't get some money and spend it the same day. பணத்தை இன்று பெற்ற பணத்தை இன்றோடு கூட அவர் செலவழிப்பதில்லை. Then there was no need for a bag. அப்படியானால் ஏன் ஒரு வங்கி தேவை? Judas kept the bag because Jesus was saving the money for maybe tomorrow or next week. யூதாஸ் காரியத்து ஒரு பணப்பையை வைத்திருந்தார். ஏனென்று சொன்னால் நாளைக்காகவோ அடுத்த வாரத்துக்காகவோ இயேசு பணத்தை அதிலே சேமித்து வைத்திருந்தார். So that teaches us there's nothing wrong in saving money. ஆகவே பணத்தை சேமித்து வைப்பதிலே தவறு ஒன்றுமில்லை என்பதை இது கற்றுக் கொடுக்கிறது. And it's better to put it in a bank than to give it to somebody like Judas Iscariot. யூதாஸ் காரியத்தை போல ஒரு இடத்திலே கொடுத்து கொஞ்சம் பணத்தை பத்திரமா வைத்திருங்கள் சொல்வதை பார்க்க வங்கியிலே போடுவது நல்லது. So that is why we put it in a bank. ஆகவே தான் நாம் பேங்க்ல பணத்தை போடுகிறோம். Nothing wrong in saving. ஆகவே சேமித்து வைப்பதிலே தவறில்லை. No, there's nothing wrong in saving money to build a house. ஒரு வீட்டை கட்டுவதற்கு பணத்தை சேமிப்பதிலே தவறில்லை. Or you may want to buy a scooter or a car or something. அல்லது ஒரு ஸ்கூட்டரோ ஒரு காரோ வாங்குவதற்காக பணத்தை சேமித்து வைக்கிறீர்கள். Or something for your house. There's nothing wrong in it. அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக பணத்தை சேமித்து வைப்பதிலே தவறில்லை. It's better to save money and buy something than to keep on borrowing and get into debt. கடன் வாங்கி கடனாளியாய் மாறுவதை காட்டிலும் சேமித்து வைத்த பொருட்களை வாங்குவது நல்லது. I don't believe that Jesus ever borrowed money and got into debt. இயேசு எப்பொழுதாவது பணத்தை கடன் வாங்கி கடனாளியாய் இருந்தார் என்று நான் நம்பவில்லை. I want to look at money the way Jesus looked at money. இயேசு எப்படி பணத்தை பார்த்தாரோ அதே போல நானும் பார்க்க விரும்புகிறேன். There are a lot of believers who get into a lot of problems by borrowing money and getting into debt. அநேக விசுவாசிகள் பணத்தை கடன் வாங்கி அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக தங்களை சிக்க வைத்துக் கொள்கிறார்கள். Many problems. அநேக பிரச்சனைகள். My advice to you is don't borrow money unless it's an emergency. நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னவென்றால் அவசரமான காரியம் என்று இல்லாத பட்சத்திலே ஒரு காலம் கடன் வாங்காதீர்கள். If there is sudden emergency that you didn't anticipate, okay, you may have to borrow. திடீரென்று அவசரமான ஒரு காரியம் வந்து விட்டால் அதற்கு நீங்கள் கடன் வாங்குவதிலே தவறில்லை. ஆனால் அது இல்லாத பட்சத்திலே வாங்கக்கூடாது. Try your best not to borrow. முடிந்தவரை கடன் வாங்காமல் இருக்க பிரயாசப்படுங்கள். I'm nearly 70 years old. I never borrowed 1 rupee in my life till today. எனக்கு 70 வயதாகிறது. இன்று வரை ஒரு ரூபாய் கூட நான் கடனாக பெற்றதில்லை. That's not because I'm a very rich man. நான் பெரிய பணக்காரன் என்பதனாலே அப்படி அல்ல. Today God has blessed me, but when we were married, my wife and I were very poor. இன்றைக்கு தேவன் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் திருமணமான அந்த நாட்களில் நானும் என் மனைவி மிகவும் ஏழைகளாய் இருந்தோம். I didn't even have money to buy a shirt. ஒரு சட்டை வாங்குவதற்கு கூட எனக்கு காசு இல்லை. But I never borrowed. ஆனால் நான் கடன் வாங்கவில்லை. I said I will wear my old shirts. என்னுடைய பழைய சட்டையை நான் போட்டுக்கொள்வேன். But I will not borrow money. ஆனால் கடன் வாங்க மாட்டேன். And
For 2-3 years we struggled like that. 2-3 ஆண்டுகளாக நாங்கள் இப்படித்தான் போராடினோம். That was good for us. அது எங்களுக்கு நல்லாக இருந்தது. I said, Lord, I want to be like Jesus. What does Jesus do in a situation? நான் இயேசுவை போல இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆண்டவரே நம்மை போல மாற வேண்டும். இயேசு என்ன செய்வார் அதையே நான் செய்ய வேண்டும். Now when I look back, I see that God was testing me to see what I would do. இப்பொழுது நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் பரிசோதித்து பார்த்தார். God may take you through some difficult financial circumstances to see what you will do. நீங்களும் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பார்க்கும்படியாக தேவன் உங்களை பண நெருக்கடிக்குள்ளாக சில சமயங்களில் எடுத்து செல்வார். It says about in John chapter 6. யோவான் 6ஆம் அதிகாரம். When Jesus saw a great multitude of people following him was திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்ததை பார்த்த பொழுது they were not having any food. அவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள். Jesus, John 6 verse 5. யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். He called Philip. பிலிப்பை கூப்பிட்டார். Said, Philip, come here. பிலிப்பு இங்க வா. Verse 5, where shall we buy bread to feed all these people? இந்த எல்லா ஜனங்களுக்கும் சாப்பாடு கொடுப்பதற்கு நாம் எங்கே போய் வாங்கலாம் என்று கேட்கிறார். Why do you think Jesus was asking that question? ஏன் அப்படிப்பட்ட கேள்வியை இயேசு கேட்டார் என்று எண்ணுகிறீர்கள்? Do you think he was trying to get Philip's advice? பிலிப்பினுடைய ஆலோசனை அங்கே கேட்டாரா? See the next verse. அடுத்த வசனத்தை பாருங்கள். Jesus already knew what he was going to do, but he was saying this to test Philip. இயேசு தாம் செய்ய போகிறது என்னது என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆனாலும் பிலிப்புவை பரிசோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். Jesus sometimes asked a question to test a person. இயேசு சில சமயத்திலே ஒரு நபரை சோதிக்கும்படியாக சில கேள்விகளை கேட்கிறார். And he may allow you to come into a certain situation to test you to see, let me see what you will do when you are in this situation. நீ இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்ய போகிறாய் என்பதை நான் சோதித்து பார்க்கட்டும் என்று சொல்லி சில சோதனையான இக்கட்டான நிலைக்கு தேவன் உங்களை கொண்டு வருகிறார். Okay, now God says, here is Zach Punan, he doesn't have his shirts are all very old, let me see what he'll do now. இப்பொழுது இங்கே ஜாக் புனன் இருக்கிறார், அவருடைய சட்டையெல்லாம் பழசாய் போய்விட்டது. இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறார் என்று நான் பார்க்கட்டும். No, please remember, this is 40 years ago, I've got plenty of shirts now, don't give me any shirts. தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லுவது 40 ஆண்டுகள் முன்பதாக நடந்த காரியம். எனக்கு இப்பொழுது யாரும் சட்டை வாங்கி தர வேண்டாம். I've got plenty. எனக்கு நிறைய சட்டைகள் இருக்கிறது. I'm talking about what happened 40 years ago. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன நடந்தது என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். God says he doesn't have a shirt, what will he do now? இவருக்கு அணிவதற்கு சட்டை இல்லை, இப்பொழுது என்ன செய்ய போகிறான்? Will he borrow? கடன் வாங்க போகிறாரா? Or will he just stitch all the holes and live with the old shirt? அல்லது ஓட்டை சட்டையெல்லாம் தைத்து அந்த பழைய சட்டையை போட்டுக்கொள்ள போகிறாரா? It's a test. அது ஒரு சோதனை. Like that God will test you in some situation. அதுபோல தேவனும் சில சூழ்நிலைகளிலே வைத்து உங்களை சோதித்து பார்ப்பார். Will you be satisfied with what you have? உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களிலே நீங்கள் திருப்தி உள்ளவராய் இருக்கிறீர்களா? You know, there's a lovely verse in Hebrews 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. Hebrews 13 it says, எபிரேயர் 13 இங்கே சொல்லுகிறது, verse 5, 5ஆம் வசனம், be content with what you have. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். That is a very good verse. மிகவும் நல்ல வசனம். எபிரேயர் 13:5. This is a verse that tells us how to be free from the love of money. பண ஆசையிலிருந்து எப்படி விடுதலையாவது என்பதை குறித்து சொல்லக்கூடிய வசனம் தான் எபிரேயர் 13:5. Many people ask me this question. அநேக ஜனங்கள் என்ன இந்த கேள்வியை கேட்கிறார்கள். I say there is only one verse I can show you in the Bible that tells you how you can be free. நீங்கள் பண ஆசையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வசனம் தான் வேதத்திலே இருக்கிறது. And that is written in scripture. அது வேதத்திலே இருக்கிறது. Be free from the love of money by how? By being content with what you have. பண ஆசை இல்லாதவர்களாய் எப்படி நடந்து கொள்ள முடியும்? நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். So that is the way. இதுதான் வழி. Don't always desire for something you don't have. உங்களுக்கு இல்லாதவைகளை எப்பொழுதுமே ஆசைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். Somebody else has got it. அவருக்கு இருக்கிறது. You want it. எனக்கு வேண்டும். No, then you love money. அப்படியானால் நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்கள். Even if you have money to buy it. உங்களுக்கு அதை வாங்குவதற்கு போதுமான பணம் இருந்தாலும் don't buy something just because you see somebody else has. அவங்க வச்சிருக்காங்களே என்று சொல்லி அதற்காக நீங்கள் அந்த பொருளை வாங்க வேண்டாம். If you don't have enough money to buy it, don't buy it. வாங்குவதற்கு போதுமான பணம் இல்லை என்று சொன்னால் வாங்க வேண்டாம். That is a principle my wife and I followed for 41 years of our married life. திருமணமாகி 41 ஆண்டுகளாக நானும் என்னுடைய துணைவியும் இந்த கோட்பாட்டை தான் பின்பற்றிருக்கிறோம். When God wants me to have something else, he will give me the money for it. வேறு ஏதோ ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தால் அதற்கு வேண்டிய பணத்தை எங்களுக்கு தருவார். If he doesn't give me the money for it, அதற்கேற்ற பணத்தை அவர் கொடுக்கவில்லை என்றால், then I know the will of God. He doesn't want me to have that. எனக்கு தேவ சித்தம் தெரிந்து விட்டது. அதை நான் வாங்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை, சித்தம் கொள்ளவில்லை. When he wants me to have it, he'll give me the money. அதை நான் வாங்குவது அவருக்கு சித்தமாக இருந்தால் பணத்தை கொடுப்பார். Because I followed this principle, my life has been very peaceful.
இந்த கோட்பாட்டை நான் பின்பற்றினபடினாலே என்னுடைய வாழ்க்கையானது மிகுந்த சமாதானம் உள்ளதா இருக்கிறது. I never have to think how will I return this money I borrowed. Never have ஐயோ, to do it. இந்த பணத்தை நான் எப்படி திருப்பி செலுத்துவது, வாங்கின பணத்தை என்று நான் ஒரு காலம் கவலைப்பட தேவையில்லை. நான் வாங்கினால் தானே. I am not covetous of what somebody else has. மற்றவர்களுக்கு ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் நான் பொருளாசை உள்ளவனா, எனக்கும் அது வேண்டும் என்று எண்ணுவதில்லை. I want to encourage you to be like that. நீங்களும் அப்படி இருக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Let us covet the spiritual blessings God has given us in heavenly places. தேவன் நமக்கு உன்னதங்களிலே கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் மேல் நாம் ஆசையுள்ளவர்களாய் இருப்போம். So in those days when my wife and I had very little, அந்த நாட்களில் எனக்கும் என்னுடைய துணைவியாருக்கும் மிகவும் குறைவாக இருந்த பொழுது, this is 1969, 1969 வருஷம், and we used to live very simply in a small room. நாங்கள் வாழ்ந்தது ஒரு சிறு அறைதான். அதிலே மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தோம். You know what we used to pray? நாங்கள் என்ன ஜெபித்தோம் We தெரியுமா? used to pray for baptism in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். That's what we prayed. Not for earthly things. பூமிக்குரிய காரியங்களுக்காக அல்ல, பரிசுத்த அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் Never கொண்டிருந்தோம். prayed for a new shirt. My wife never prayed for a sari. நான் ஒரு புது சட்டைக்காக ஜெபித்ததும் இல்லை, என்னுடைய துணைவியார் ஒரு புது புடவைக்காகவும் ஜெபித்ததில்லை. Prayed for baptism in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் We ஜெபித்தோம். prayed that we might have power to serve God. தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு பலன் வேண்டுமே என்று ஜெபித்தோம். God saw our heart. தேவன் உள்ளத்தை பார்த்தார். And I tell you, He gave us more than we could think. நாங்கள் நினைப்பதற்கு அதிகமாக தேவன் எங்களுக்கு கொடுத்தார். When He saw that we were more interested in the spiritual things, ஆவிக்குரிய காரியங்களிலே தான் அதிக விருப்பமாக இருந்தோம் என்பதை தேவன் கண்டபொழுது, He not only gave us the spiritual things, He gave us some extra earthly things also. அவர் ஆவிக்குரிய காரியங்களை கொடுத்தது மட்டுமல்ல, அதோடு கூட பூமிக்குரிய சில அதிகப்படியான காரியங்களையும் கொடுத்து விட்டார். So remember that many times, just like Jesus was testing Philip, He will test you. ஆகவே அநேக சமயங்களிலே எப்படி இயேசு பிலிப்பை சோதித்து பார்த்தார், அதே போல உங்களையும் சோதித்து பார்ப்பார். And do you know what He is testing? அவர் எதை சோதித்து பார்க்கிறார்? What is my child seeking for first of all? முதலாவதாக என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை எதை தேடுகிறான்? Is he seeking for physical healing or freedom from sin? சரீர பிரகாரமான சுகத்துக்காக தேடுகிறாரா அல்லது பாவத்திலிருந்து விடுதலைக்காக தேடுகிறாரா? Is he seeking for spiritual wealth or earthly wealth? ஆவிக்குரிய சொத்துக்காக தேடுகிறாரா அல்லது பூமிக்குரிய சொத்தை தேடுகிறாரா? Is he looking for a job on the earth or looking for a ministry in my body? இந்த பூமியிலே ஒரு வேலையை தேடுகிறாரா அல்லது என்னுடைய சரீரமாக சபையில ஒரு ஊழியத்தை தேடுகிறாரா? God is always testing you. தேவன் எப்பொழுதுமே உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். And I tell you one thing. ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். If you seek the heavenly first, நீங்கள் உன்னதத்துக்குரிய விண்ணக காரியங்களை முதலாவது தேடுகிறீர்களானால், everything that you need on earth will be given to you. பூமியிலே உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். I have experienced that for 40 years. 40 ஆண்டுகளாக இதை நான் அனுபவித்திருக்கிறேன். So I can tell you from my experience. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். I cannot think that in the last 40 years I sought after earthly things. கடந்த 40 ஆண்டுகளாக நான் பூமிக்குரிய காரியங்களை தேடினேன் என்று சொல்லவே முடியாது. Not for myself or my wife. எனக்காகவோ என்னுடைய துணைவியாருக்காக நான் தேடினது இல்லை. Yeah, sometimes I would seek that for my children. என்னுடைய பிள்ளைகளுக்காக சில சமயத்தில் நான் தேடி போவேன். I would pray that they would pass in some examination. அவர்கள் எழுதுகிற தேர்விலே எப்படியாவது பாஸ் பண்ண வேண்டும் என்று நான் I ஜெபித்திருக்கிறேன். would pray that they will get admission in some college. கல்லூரியிலே எப்படியாவது சேர்க்கை கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறேன். Because they were not spiritual. ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் இன்னும் மாறவில்லை. They were small children and they needed some encouragement, so I would pray for earthly things for them. அவர்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்தார்கள், அவர்களுக்கு சில உற்சாகம் தேவை. ஆகவே அவருடைய பூமிக்குரிய காரியங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். Because they cannot handle failure. I can handle failure, but little children can't handle. தோல்வியை நான் கையாள முடியும், ஆனால் சிறு பிள்ளைகள் தோல்வியை கையாள முடியாது. So I used to pray for earthly things for my children. ஆகவே என்னுடைய பிள்ளைகளுடைய பூமிக்குரிய தேவைகளுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். But I never prayed it for myself. ஒரு காலம் எனக்காக நான் ஜெபித்ததில்லை. My wife and I never prayed for myself. நானும் என்னுடைய துணைவியாரும் எங்களுடைய பூமிக்குரிய காரியங்களுக்கு ஜெபித்ததே இல்லை. Heavenly things for ourselves. எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் பரலோகத்துக்குரிய காரியங்களுக்காக மட்டுமே ஜெபித்திருக்கிறோம். Blessed us abundantly. தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். What I want to say to you is, நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், it's all right, you pray for earthly things for your children, it is good. உங்களுடைய பிள்ளைகளுடைய பூமிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள், நல்லதுதான். Because we have a responsibility to feed them, clothe them, educate them, etc. அவர்களை போஷிக்கவும் உடுத்தவும் படிப்பிக்கவும் நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. And we pray that one day they will become spiritual also. ஒரு நாளிலே அவர்கள் ஆவிக்குரியவர்களாக மாறவும் வேண்டும் என்றும் ஜெபிக்க வேண்டும். But for ourselves, ஆனால் நம்மை பொறுத்த மட்டில், when Jesus says don't lay up treasure for yourself, பூமியிலே உங்களுக்கென்று பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள் என்று சொல்கிறார் we ஆண்டவர். must not seek anything for ourselves. நமக்காக நாம் ஒன்றையும் தேடக்கூடாது. But the heavenly blessings, ஆனால் பரத்துக்குரிய ஆசீர்வாதம், say to the Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். Never said it before, say it today.
இதுவரை சொல்லவே இல்லை என்று சொன்னால் இன்று நீங்கள் சொல்லுங்கள். Lord, I tell you, I will never ask you for earthly things. ஆண்டவரே, ஒரு காலம் நான் பூமிக்குரிய காரியங்களை நான் கேட்க மாட்டேன். I will ask you for heavenly blessings. உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. And all the other things will be added to it. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறேன் நான். You know, you don't even have to ask for healing. நீங்கள் சுகமாக்குதலுக்காக கூட சுகத்துக்காக கூட கேட்க தேவையில்லை. Ask God for health. ஆரோக்கியத்துக்காக கேளுங்கள். Do you know health is better than healing? சுகத்தை காட்டிலும் ஆரோக்கியம் மேன்மையானது என்று உங்களுக்கு தெரியுமா? Which is better? எது நல்லது சொல்லுங்கள். Never to get sick or to get sick and get healed? ஒரு காலம் வியாதிப்படாமல் இருப்பது நல்லதா அல்லது வியாதிப்பட்ட சுகமடைவது நல்லதா? It's better not to get sick. வியாதிப்படாமல் இருப்பது நல்லது. So that's a good prayer to pray. அது நல்ல ஜெபிக்க வேண்டிய நல்ல ஜெபம். Why should we pray for health? ஆரோக்கியத்திற்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? That's a good thing to ask ourselves. நம்மை நாமே கேட்டு பார்க்கக்கூடிய நல்ல ஒரு கேள்வி. எதற்காக ஆரோக்கியம் வேண்டும்? I'll tell you honestly, I prayed for health for myself many times. நான் நேர்மையாக சொல்கிறேன், நான் अनेक சமயத்திலே என்னுடைய ஆரோக்கியத்துக்காக ஜெபித்திருக்கிறேன். I pray for myself. I say, Lord, I'd like to live up to the age of 90 at least. ஆண்டவரே, குறைந்தபட்சம் 90 வயது வரை நான் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறேன். What for? எதற்காக? Not to see the world. I'm not interested in seeing the world. உலகத்தை போய் சுற்றி பார்ப்பதற்காக அல்ல, அதிலே எனக்கு விருப்பம் இல்லை. But Lord, if I can serve you, ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்ய முடியாக, serve God's people, தேவ ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாக, give me health. எனக்கு ஆரோக்கியத்தை தாரும். I pray for myself. எனக்காக ஜெபிக்கிறேன். There's nothing wrong in that. அதிலே தவறு இல்லை. Because I learned from the Lord's prayer. ஆண்டவருடைய ஜெபத்திலிருந்து நான் ஒன்றை கற்றுக் கொண்டிருக்கிறேன். The Lord taught us to pray like this. ஆண்டவர் இப்படி நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். Our Father who art in heaven, Matthew 6 verse 9. மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, Hallowed be thy name, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, thy will be done. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. And now இப்பொழுது he says, give us this day our daily bread. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். That is a prayer for earthly blessing. அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஜெபம். Is that a correct prayer? அது நல்ல ஒரு ஜெபமா? Of course, Jesus taught us to pray. இயேசு நம்மை ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். It's right to ask for earthly blessing. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கேட்பது சரிதான். But ஆனால் that must not be number one. அது முதலாம் எண்ணாக இருக்க கூடாது. It is not our Father who art in heaven, give us this day our daily bread. பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபம் அல்ல. No, that is number 4. அது நான்காவது பட்டியலில் நான்காவதாக தான் வருகிறது. That's all. If you put it number 4, it is okay. நான்காவது இடத்திலே நீங்கள் பட்டியலை வைத்திருந்தால் சரிதான். But if you put it first, it's wrong. ஆனால் அதை முதலாவது நீங்கள் பட்டியலை வைத்தால் அது தவறு. Hallowed be thy name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. And then we need to ask ourselves another thing God showed me from here. இங்கே இருந்து தேவன் இன்னொரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். Why do you want your daily bread? ஏன் உனக்கு அன்றன்றுள்ள ஆகாரம் தேவை? And by daily bread I mean all earthly necessities. அன்றன்றுள்ள அப்பம் என்று சொன்னால் உலகத்திலே தேவையான அனைத்து காரியங்கள். Food, ஆகாரம், clothing, உடை, housing, வீடு, children's education, because they have to earn their daily bread one day. பிள்ளைகளுடைய படிப்பு, ஏனென்று சொன்னால் ஒரு நாளில் அவர்கள் தங்களுடைய அப்பத்தை அவர்கள் சாப்பிட வேண்டும். I don't want my children to grow up to be beggars. என்னுடைய பிள்ளைகள் படிக்காமல் வளர்ந்து பிச்சைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. They must also get their daily bread, so I must teach them to get a job. அவர்களும் அவர்களுக்கு வேண்டிய அன்றன்றுள்ள ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் வேலையிலே சேருவதற்கு ஒரு படிப்பை கொடுக்க வேண்டும். According to their intelligence and according to my financial ability, I must educate them. அவருடைய புத்திக்கு தகுந்தவாறும் திறமைக்கு தகுந்தவாறும் என்னுடைய பண பலத்துக்கு தகுந்தவாறும் ஒரு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும். That is different for different people. அது ஒவ்வொருவருக்கும் வித்தியாச நிலையிலே இருக்கிறது. Simon Peter may train his child to be a fisherman. சீமோன் பேதுரு தன்னுடைய மகனை மீன் பிடிக்கிறவனாக பயிற்சி கொடுத்தார். Another lecturer may train his child to be an engineer. It's different for different people. இன்னொரு விரிவுரையாளர் தன்னுடைய மகனை பொறியாளராக மாறுவதற்கு பயிற்சி கொடுக்கிறார். So that is up to each person. அது ஒவ்வொருவருடைய நபரை பொறுத்த காரியம். So even education is included there. ஆகவே இந்த வசனத்திலே படிப்பும் கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது. So that our children can earn their daily bread. நம்முடைய பிள்ளைகள் அன்றன்றுள்ள அப்பத்தை அவர்கள் பெறும்படியாக. In it all we have to ask ourselves why. இதற்குள்ளாக ஏன் இதை கேட்கிறேன் என்று நம்மை பார்த்து கேட்க வேண்டும். Why do I want these earthly things like bread and clothing and all that? அப்பம், உடை, இது போன்ற பூமிக்குரிய காரியங்களை ஏன் கேட்கிறேன்? Or health. Health is also included in this verse. நம்முடைய ஆரோக்கியமும் இந்த வசனத்தில் அடங்கும். Give us this daily bread means give me health. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொன்னால் எனக்கு ஆரோக்கியத்தை தாரும் என்று கேட்பதற்கு சமம். That you must link up with the previous request. இந்த காரியத்தை இதற்கு முந்தி நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தோடு கூட தொடர்பு படுத்த வேண்டும். What is the previous request? இதற்கு முந்தி நீங்கள் கேட்ட வேண்டுதல் என்ன? Thy will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. On earth means in my life.
பூமியிலே என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே. So, now listen to this prayer. இப்பொழுது இந்த ஜெபத்தை கவனியுங்கள். Our Father who art in heaven. பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே. Number one, I want your name to be glorified on this. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் இந்த உலகத்தில். That is my number one request. அதுதான் என்னுடைய வேண்டுதலிலே முதலாவது வேண்டுதல். Even if you don't grant anything else. மற்ற எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவரே. Let the name of Jesus be glorified in Tamil Nadu, in India. ஆண்டவரே இயேசுவினுடைய நாமம் தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலே மகிமைப்படுவதாக. And then secondly, இரண்டாவதாக, Lord, I want your kingdom to come to this earth soon. ஆண்டவரே சீக்கிரமாக உம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும். Let your kingdom come and be established. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இங்கே வந்து ஸ்தாபிக்கப்படுவதாக. So much of wickedness on this earth. இந்த பூமியிலே எவ்வளவோ பொல்லாப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. So many poor children, poor women are being exploited by evil men. ஆண்டவரே எத்தனையோ ஏழை பெண்கள், ஏழை பிள்ளைகள் ஆண்டவரே தீமையான மக்களினாலே தங்களுக்கு சாதமாக தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள். So many of our poor brothers and sisters in Sri Lanka are suffering and because of war. ஆண்டவரே யுத்தத்தினாலே எங்களுடைய எத்தனையோ சகோதரர்கள் சிலோனிலே ஆண்டவரே யுத்தத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். You let your kingdom come. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும். Many things when I read in the newspapers I always say, Lord, let your kingdom come. செய்தித்தாளை எடுத்து நான் பல காரியங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ளாக இருந்து ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும். Automatically I pray, Lord, let your kingdom come. நானாகவே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும் என்று எனக்குள்ளாக இருந்து ஜெபம் வந்து விடுகிறது. So many poor beggars and lepers on the street. தெருக்களிலே எத்தனையோ ஏழை குஷ்டரோகிகளையும் பிச்சைக்காரர்களையும் பார்க்கும் பொழுது let your kingdom come. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும். Then பிறகு, Lord, I want your will to be done in my life exactly like it is done in heaven. ஆண்டவரே பரமண்டலத்திலே பரலோகத்திலே எப்படி உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அதே போல என்னுடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். We are talking about a heavenly life on this earth. நாம் இந்த மண்ணுலகிலே விண்ணக வாழ்வை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். This is a heavenly life. இதுதான் விண்ணக வாழ்வு. God's will to be done in my life exactly like it is done in heaven. விண்ணகத்திலே எப்படி தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ அதே விதமாக என்னுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். In order to do your will on earth, give me help. உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்வதற்கு ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை தாரும். Now if God wants me to come here and preach in Thanjavur, நான் இங்கே தஞ்சாவூரிலே வந்து பிரசங்கிக்க முடியாது தேவன் விரும்புகிறார். He can't allow me to be just paralyzed lying there in Bangalore. How can I do that when I come? நான் பெங்களூரிலே வாதம் வந்து படுத்து கொண்டே இருந்தால் இங்கே வந்து எப்படி பிரசங்கிக்க முடியும்? He can't allow me to be sick with fever or diarrhea or something somewhere. ஜுரம் வந்து வயிற்றாலே போய் கொண்டிருந்தால் நான் எப்படி இங்கே வந்து பிரசங்கிக்க முடியும்? No, I have to pray for health. நான் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். I'm not praying for health to make more money. நான் இன்னும் அதிகமாய் பணம் சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை கேட்கவில்லை. I am praying thy to do your will on earth as it is done in heaven. Give me help. ஆண்டவரே பரமண்டலத்திலே எப்படி உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அதுபோல பூமியிலே நான் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக எனக்கு ஆரோக்கியத்தை தாரும். I remember once somebody took me to a house to pray for one non-Christian. ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒருவருடைய வீட்டிற்கு வியாதியா இருந்தார். அவருக்காக ஜெபிக்க முடியாது ஒருவர் என்னை அழைத்து கொண்டு போனார். I am happy to go because Jesus prayed for so many non-Christians. இயேசு எத்தனையோ கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்காக ஜெபித்தார். ஆகவே நானும் சந்தோஷமாக போனேன். So I went there. நான் அங்கே போன பொழுது I said, now we want to pray that this person will be healed. இந்த நபர் சுகமாக்கப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னேன். When we pray to God, it's good to give him a reason. தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது எதற்காக ஜெபிக்கிறோம் என்ற ஒரு காரணத்தை கொடுப்பது நல்லது. We want him to be healed for a reason. இப்பொழுது இந்த வியாதியஸ்தர் குணமடைவதற்கு ஒரு காரணம் வேண்டும். So I said. ஆகவே நான் சொன்னேன். I said, well, how shall we pray for you? உங்களுக்காக எப்படி நாங்கள் ஜெபிக்கட்டும் என்று கேட்டேன். Shall we tell God why you should be healthy? நீ ஏன் ஆரோக்கியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை தேவனிடத்தில் சொல்லட்டுமா? Shall I say, Lord, he is not strong enough to go and stand in the cinema queue to buy the tickets, so please give him health so that he can stand there in next week and buy the tickets and all for the cinema. ஆண்டவரே இவர் இப்பொழுது படுத்த படுக்கையா இருக்கிறார். சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்ப்பதற்கு கியூல நின்று டிக்கெட் வாங்க முடியவில்லை. ஆகவே நல்ல ஆரோக்கியத்தை தாரும் சினிமா பார்ப்பதற்கு நல்ல டிக்கெட் வாங்குவதற்கு லைன்ல நிற்பதற்கு. Lord, he is so weak now he can't even shout at his wife. Just give him some health so he can get up and shout at his wife from tomorrow. ஆண்டவரே ஒரு பலவீனமானவரா இருக்கிறார். மனைவியை திட்டவே முடியவில்லை. ஆண்டவரே நாளைக்கு ஆரோக்கியத்தை தாரும். அப்பொழுது இருந்து மனைவியை திட்டட்டும். Why does he want this health? எதற்காக அவருக்கு ஆரோக்கியம் வேண்டும்? Lord, he is so weak. He used to fight with his neighbor. Now few days he can't fight with his neighbor. Please give him health so he can get up and start fighting with his neighbor. ஆண்டவரே கடந்த நாட்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே கத்தி சண்டை போட்டு கொண்டிருப்பார். கடந்த நாட்களாக உடம்பு சரியில்லை. ஆகவே சண்டை போட முடியவில்லை. ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே சண்டை போடுவதற்கு என்று கேட்பதா? I said it like that so that he realizes why God gives us health. நான் அதை அங்கே சொன்னேன். ஏன் என்று சொன்னால் எதற்காக தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் சிந்தித்து பார்க்கும்படியாக. So that he realizes God does not give him health to commit sin. ஆகவே பாவம் செய்வதற்காக தேவன் சுகம் தருவதில்லை என்பதை அவர் உணர வேண்டும் என்பதற்காக அப்படி கேட்டேன். I want to say that to you. உங்களுக்கும் எப்பொழுது அப்படி சொல்லுகிறேன். When you pray to God for healing,
ஆண்டவரிடத்திலே சுகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது and the Lord says, why do you want me to give you health? உனக்கு ஏன் ஆரோக்கியத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டால் To go and commit sin? போய் பாவம் செய்வதற்கு, வேகமாய் பாவம் செய்வதற்கா? No, that's இல்லை. not why we should ask God. அதற்காக நாம் சுகத்தை தேவனிடத்தில் கேட்க Then கூடாது. go to the doctor. அப்படியானால் நீ டாக்டர் இடத்திலே போ. But when you pray to God to heal you, ஆனால் தேவனிடத்திலே வந்து உன்னை ஜெபிக்க முடியா, உனக்காக ஜெபிக்க முடியாய் கேட்டால், Lord, I want to do your will in my life like it is done in heaven. ஆண்டவரே பரத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். So give me ஆகவே, this day my daily bread. ஆகவே இன்றைக்கு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும். Give me health. ஆரோக்கியத்தை Give me தாரும். strength. பலத்தை தாரும். So that I can do your will on earth. அப்பொழுது பூமியிலே உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன். See, we have some very highly educated believers in our Bangalore church. உங்களுடைய பெங்களூர் சபையிலே மிகவும் படித்த நிபுணர்கள் இருக்கிறார்கள். But I asked them a question once. அவர்களை பார்த்து ஒருமுறை ஒரு கேள்வி கேட்டேன். I said, you people have got such a clever brain to get such a good job in some college or university or something. நல்ல கல்லூரியிலே அல்லது நல்ல பல்கலைக்கழகத்திலே நல்ல பெரிய பதவி பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது. God gave it to you. தேவன் தான் அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தார். Have you ever thought of using that mind to study the scriptures so that you can serve God's people? தேவனுடைய ஜனங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்படியாக அந்த நல்ல புத்தி கூர்மையான மனதை வேதத்தை படிப்பதற்காக எப்பொழுதாவது நீங்கள் நினைத்ததுண்டா என்று I கேட்டேன். said, some of you have got such a good mind to do business and make money. உங்களுக்கு நல்ல புத்தி இருக்கிறது, அதை வைத்து நீங்கள் தொழில் செய்து எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறீர்கள். Have you ever thought of using that mind to study God's word, to study the needs of God's people so that you can serve them? அதே மனதை வைத்து தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவையை அறிவதற்கும் நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்களா என்று கேட்கிறேன். I remember the years when I was working in the Navy. நான் கப்பற்படையிலே பணி செய்த நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. God gave me a very good mind and a clear thinking mind. எனக்கு நல்ல ஒரு மனதை தெளிவாய் சிந்திக்கக்கூடிய ஒரு திறனாய்வை தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். That is not something I produced. God gave it to me when I was born. இது நானாகவே பயிற்றுவித்து உண்டாக்கினதல்ல, நான் பிறக்கும் பொழுதே தேவன் எனக்கு கொடுத்த ஒரு I மனது. cannot take any credit for it. அதற்காக நான் எந்த ஒரு நற்பெயரையும் பெற்றுக்கொள்ள முடியாது. God gave it to me. தேவன் எனக்கு அதை But கொடுத்திருக்கிறார். then ஆனால் I said, why did God give this to me? எதற்காக தேவன் அதை எனக்கு கொடுத்தார் என்று எண்ணி பார்க்கிறேன். Just to make a lot of money in the world with my cleverness? என்னுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து அதிகமாக பணம் சம்பாதிப்பதற்கா? Yeah, I can use it to make money to support my family. That's என்னுடைய all right. குடும்பத்தை தாங்குவதற்காக அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம், தவறில்லை. But I must also use this mind to study the scriptures so that I can live the way God wants me to live and help other people. அந்த மனதை, தெளிவான மனதை வைத்து வேத வார்த்தையை படித்து தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அறிவதற்கும் ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கும் நான் பயன்படுத்த வேண்டும். Have you ever thought about that? எப்பொழுதாவது இப்படி நினைத்திருக்கிறீர்களா? Some of you sitting here have got very clever mind. இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மிகவும் தெளிவான ஒரு மனது இருக்கிறது. God has blessed you. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். I remember the early days when I used to come to Tamil Nadu. ஆரம்ப காலங்களிலே நான் தமிழ்நாட்டுக்கு வருவது எனக்கு நினைவுக்கு வருகிறது. To Tuticorin first. முதல் முறையாக தூத்துக்குடிக்கு சென்றேன். Nobody had a car, nobody even had a scooter. யாருக்கும் அங்கே காரும் இல்லை, யாருக்கும் ஸ்கூட்டர் கூட கிடையாது. The rich people had a cycle. அங்க இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வண்டி மிதிவண்டி. The rest went by bus. மீதி பேரெல்லாம் பஸ்ல தான் போனார்கள். But now I see cars and so many things. இப்பொழுது பார்த்தால் யாரை பார்த்தாலும் கார் வைத்திருக்கிறார்கள், பல காரியங்களை வைத்திருக்கிறார்கள். There's nothing wrong with that. அதுல தவறு இல்லை. But what I mean is that people have got good minds and they are earning money. Praise the Lord. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நல்ல மனதை வைத்திருக்கிறார்கள், அதை வைத்து நன்றாக பணம் சம்பாதிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now all I'm saying to all of you is, please use the same mind to study the scriptures and bless God's people. நான் இப்பொழுது சொல்லுவதெல்லாம் என்ன தெரியுமா? அதே மனதையும் புத்தியையும் பயன்படுத்தி வேத வார்த்தையை படித்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், பணி செய்யும்படியாய் பயன்படுத்துங்கள். Yes, you can build a house, you can use a car, everything is okay. காரை பயன்படுத்துங்கள், வீட்டை கட்டுங்கள், அதெல்லாம் நல்லதுதான். Please use your mind also to study the word of God and bless other people. அதோடு கூட மனதை வைத்து நீங்கள் வேதத்தை படித்து ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு உபயோகியுங்கள். You should not always depend on somebody else coming and sharing. எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் வேறு யாராவது ஒருவர் வந்து வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களையே நீங்கள் சார்ந்து You வாழக்கூடாது. don't have to depend on me coming every time. ஒவ்வொரு முறையும் நானாகவே வர வேண்டும், என்னையே நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. I am absolutely convinced that many of you have got as good a mind as mine or a better mind than mine. என்னை போல தெளிவான மனது உங்களில் ஒரு சிலருக்கு இருக்கிறது, என்னை காட்டிலும் மேலான நிலையில் உள்ள மனது உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் முற்றிலும் உணர்ந்தவனாய் இருக்கிறேன். My question is, what are you doing with that mind? என்னுடைய கேள்வி என்னவென்றால், அந்த அவ்விதமான மனதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? I used to work in the Navy. நான் கப்பற்படையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். In the spare time,
எனக்கு கிடைக்கக்கூடிய மீதி I நேரத்திலே used to spend hours and hours just studying the Bible. எனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்திலே மணிக்கணக்காக வேதத்தோடு கூட நான் நேரத்தை செலவு செய்வேன். I didn't study the Bible there to come here and preach in Tanjavur. I never தஞ்சாவூரிலே even வந்து knew. பிரசங்கிப்பதற்காக நான் அப்பொழுது வேதத்தை வாசித்தேன் படித்தேன் இல்லை, இது எனக்கு தெரியவே தெரியாது. I studied the Bible because I wanted to know what God's will was for my life. என்னுடைய வாழ்க்கைக்கென்று தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக நான் இந்த வேதத்தை And படித்தேன். I studied it and studied it and studied it and studied it for 7 years. 7 ஆண்டுகளாக வேதத்தை நன்றாக 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 படித்தேன். See, I learned something from the example of Jesus. இயேசுவுடைய மாதிரியிலிருந்து ஒன்றை நான் கற்றுக்கொள்கிறேன். Jesus has been the great example for me throughout my life. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒரு நல்ல பெரிய மாதிரி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. We know that generally speaking children can begin to read and understand from about the age of 5. பிள்ளைகள் ஒரு 5 வயதா இருக்கும் பொழுதே படித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கத்துக்கு வருகிறார்கள். They can read and hear and understand. அவர்கள் வாசித்து கேட்டு புரிந்து கொள்ள முடியும். Jesus came to earth as a baby just like us without நம்மை knowing போலவே anything. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். So I am assuming that by the time he came to the age of 5 he could hear and understand things that was spoken about the Bible. இயேசுக்கு 5 வயதா இருக்கும் பொழுது தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்து அங்கே வேதத்தை பற்றி பேசுவதை எல்லாம் அவர் விளங்கிக் கொள்ள முடிந்தது. So from age of 5 to the age of 12 was 7 years. ஆகவே 5 வயதிலிருந்து 12 வயது வரை 7 ஆண்டுகள். And we read in Luke 2 that by the time he was 12 he knew the Bible so thoroughly he could discuss it with all the great scholars. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் அவர் 12 வயதா இருக்கும் பொழுது தேவாலயத்திலே வந்து அநேக வேத பாரதத்திலே விவாதிக்கும் அளவுக்கு வேதத்தை நன்றாக அறிந்திருந்தார். So I learned something. ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். It is possible to know the Bible in 7 years. 7 ஆண்டுகளிலே வேதத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை You கண்டுபிடித்தேன். are very careful to use your mind to study God's word. உங்களுடைய மனதை மிகவும் கவனமாக தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் Jesus wasn't doing only that. இயேசு அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கவில்லை. He had to go to school like other children. மற்ற பிள்ளைகளைப் போல இயேசுவும் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. I'm sure he also played games with the other children. மற்ற பிள்ளைகளோடு கூட விளையாண்டார். I don't believe he was fasting and praying when the other children were playing. மற்ற பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசு உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டாயிருந்தார். இல்லை அப்படி நான் நம்புவதில்லை. இயேசு விளையாட போனார். He played with them. எல்லாரோட கூட சேர்ந்து அவரும் That is விளையாடினார். perfectly normal for children. ஒரு குழந்தைக்கு சாதாரணமான உள்ள ஆசைகள் எல்லாம் இருந்தது. அவர் Along with his going to school, பள்ளிக்கு போவதோடு கூட along with his playing with the other children, மற்ற பிள்ளைகளோடு கூட விளையாடுவதோடு கூட he paid such attention that in 7 years he came to know the scriptures. அவர் எவ்வளவு கவனமாய் படித்தார். 7 ஆண்டுகளிலே வேதத்தையே கற்று அறிந்தார். So I said, Lord, I believe I can learn the scriptures in 7 years. ஆண்டவரே, நானும் 7 ஆண்டுகளிலே வேதத்தை நன்றாக படித்து விட முடியும் என்று நம்புகிறேன். I did learn the scriptures in 7 years. நான் அப்படி வேதத்தை படித்தேன். I want to tell you, those of you who are working or even mothers or anything, வேலை செய்கிறவர்களை பார்த்தும் தாய்மார்களா இருக்கலாம் உங்களை பார்த்தும் சொல்லுகிறேன். all of us have sometimes a little spare time. நம்ம எல்லாருக்குமே சற்று நேரம் ஓய்வு நேரம் கிடைக்கிறது. Meditate on the scriptures. வேத வசனத்தை Think தியானியுங்கள். about it. அதை குறித்து எண்ணி பாருங்க. Don't just be satisfied you read the Bible 15 minutes in the morning. காலையிலே 15 நிமிடம் வேதத்தை வாசித்து அப்படினா திருப்திப்பட்டு விட வேண்டாம். You don't even need a Bible. Jesus didn't have a Bible. இயேசுக்கு வேதமே இல்லை, உங்களுக்கு வேதம் கூட தேவையில்லை. But he meditated on the scriptures that he heard. ஆனால் அவர் கேட்ட வேத வசனங்களை அவர் தியானித்துக் கொண்டிருந்தார். And you can meditate on the scriptures that you hear. நீங்கள் கேட்கக்கூடிய வேத வசனங்களை நீங்கள் தியானிக்கலாம். Now we have so many things. We have CDs and books and so many things. இன்றைக்கு நமக்கு எவ்வளவு உபகரணங்கள் இருக்கிறது. சிடி இருக்கிறது, புத்தகங்கள் இருக்கிறது. Which Jesus never had in his time. இயேசு அவருடைய காலகட்டத்திலே அது இல்லை. What I'm saying is, if you concentrate, you can understand the scriptures in a few years. நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு சில ஆண்டுகளிலே வேதத்தை நன்றாக விளங்கிக் And கொள்ளலாம். then you will know God's will. அப்பொழுது நீங்கள் தேவ சத்தத்தை How அறிந்திருப்பீர்களானால் you should live that in your life. எப்படி அது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தால் God's will teaches us what heaven is like. தேவனுடைய சித்தம் பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. You can't live a heavenly life on earth without knowing what God's will is. தேவனுடைய சித்தம் என்னது என்று அறியாமல் நீங்கள் பரலோகத்துக்குரிய வாழ்க்கை இந்த பூலோகத்திலே வாழ முடியாது. Heaven is heaven because every single thing there they do God's will. பரலோகம் ஏன் பரலோகமாய் இருக்கிறது தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு காரியமும் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்கிறது. If you want your life to be heavenly, the simple secret is this: you do God's will in every area. உங்களுடைய வாழ்க்கை விண்ணக வாழ்க்கையாய் பரலோக வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ சித்தத்தை செய்யுங்கள். Or if you want God's will to be done in your home, in everything you say, I want to do God's will, then your home will be a heavenly home. உங்களுடைய குடும்பம் பரலோக குடும்பமாய் விண்ணக குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சித்தத்தின்படியாய் செய்து விடுங்கள். And God gives us the Holy Spirit. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். To show us whether something is His will or not. ஏதாவது ஒரு காரியம் தேவ சித்தமா இல்லையா என்பதை காண்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். In many things
We can know God's will even without the Holy Spirit. அநேக காரியங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமலேயே தேவ சத்தத்தை அறிந்து கொள்ளலாம். Even if you don't have the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இல்லாமலேயே நீங்கள் தேவ சத்தத்தை அறிந்து கொள்ளலாம். You read the Bible. வேதத்தை வாசிக்கும் பொழுது It says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, when you come to pray நீங்கள் ஜெபிக்கும் பொழுது and your brother has got something against you, உன் சகோதரன் உனக்கு விரோதமா ஏதாவது வைத்திருந்தால் you stop praying. நீ ஜெபிப்பதை நிறுத்திவிடு. Go to your brother. உன் சகோதரனிடத்திலே போ. Please ask forgiveness for hurting him. அவனை புண்படுத்தினபடினாலே அவனிடத்திலே மன்னிப்பு கேள். Maybe your wife. மனைவியா இருக்கலாம். Or your servant. உன்னுடைய வேலைக்காரனா இருக்கலாம். Say, I'm sorry for speaking like that. இது போல பேசினதற்கு என்னை மன்னித்து விடு. And then come back and then pray. அதற்கு பிறகு வந்து ஜெபம் பண்ணு. You don't need to ask God. You don't need the Holy Spirit. It's all written here. இதை தேவனிடத்திலே எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்க தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரை கேட்கவும் தேவையில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. If you are fed up with your wife, மனைவியோடு சலித்து போய்விட்டால், shall I divorce her? நான் விவாகரத்து செய்யட்டுமா? You don't have to ask God. It's written here that if you divorce your wife, you're committing a sin. ஆண்டவரே, விவாகரத்து செய்வது உமக்கு சித்தமா இல்லையா என்று ஜெபிப்பதை காட்டிலும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Shall you tell a lie? பொய் சொல்லலாமா ஆண்டவரே? No, it's written here. Your yes must be yes, your no must be no. உன்னுடைய ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. I remember once ஒருமுறை எனக்கு ஞாபகம் வருகிறது. I had to do a little business transaction with someone. ஒருவரோடு கூட நான் ஒரு பிசினஸ் செய்ய வேண்டியிருந்தது, தொழில் செய்ய வேண்டியிருந்தது. And I gave him my word. என்னுடைய வார்த்தையை அவருக்கு கொடுத்தேன். But I had not signed the contract. ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடவில்லை, வார்த்தை மட்டும் சொன்னேன். And the signing was few days later. அந்த ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து போடக்கூடிய நாள் ஒரு சில நாட்கள் கழித்து போட வேண்டியிருந்தது. But by the time came for signing, the value of this had gone up. நான் கையெழுத்து போட வேண்டிய அந்த நாள் வந்த பொழுது அந்த கையெழுத்து இடைப்பட்ட நாட்களிலே அந்த பொருளுடைய மதிப்பு கூடிவிட்டது. So I could have told him, நான் அவரிடம் சொல்லியிருந்திருக்கலாம், see, we didn't sign this. நாம் கையெழுத்து போடவில்லை அல்லவா? Now the value is so much, so I can't go by what I told you 3 days ago. 3 நாட்களுக்குள்ளாக மதிப்பு கூடிவிட்டதாகவே 3 நாட்களுக்கு முன்பதாக நான் சொன்ன விலையை இப்பொழுது நான் ஒத்துக்கொள்ள முடியாது. We have to go by this thing now. ஆகவே இப்பொழுது இந்த எழுதப்பட்ட காரியத்தின்படி தான் நாம் போக வேண்டும். I didn't say that. நான் அதை சொல்லவில்லை. I said my word is as good as a signed statement. இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடப்பட்ட பத்திரத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறதோ அதே போல தான் என்னுடைய வார்த்தைக்கும் என்று சொன்னேன். Okay, if I lose 10,000 rupees, I lose 10,000 rupees. 10,000 ரூபாய் நான் இழந்தாலும் இழந்ததுதான். My yes is as good as a signed document in a court. என்னுடைய ஆமாம் என்பது ஒரு கோர்ட்டிலே போய் ஒரு பத்திரத்திலே கையெழுத்து போட்டதற்கு ஒப்பாக இருக்கிறது. Because I am a Christian. ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவன். And I'll tell you this. நான் இதை சொல்கிறேன். God will bless me much more than that thing I lose. நான் அங்கே எவ்வளவு இழக்கிறேனோ அதை காட்டிலும் அதிகமாக தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். He is testing me. அவர் என்னை சோதித்து பார்க்கிறார். Are you behaving like a Christian or are you behaving like those people in the world? நீ கிறிஸ்தவனை போல நடந்து கொள்கிறாயா அல்லது உலகத்தானை போல நடந்து கொள்கிறாயா? Your yes is yes. உன்னுடைய ஆம் என்பது ஆம் என்றும் Your no is no. இல்லை என்பது இல்லை என்றும் இருக்க வேண்டும். We வேண்டும். don't need the Holy Spirit. இவைகளை எல்லாம் உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. Written here. இவைகள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. But there are many other things which are not written here. ஆனால் இன்னும் பல காரியங்கள் இங்கே எழுதப்படாமல் இருக்கிறது, எழுதப்படவில்லை. For example, உதாரணமாக, you may think, shall I marry this person or that person? இந்த நபரை திருமணம் செய்வதா அல்லது அந்த நபரை திருமணம் செய்வதா? Both are believers. இருவருமே விசுவாசிகள் தான். Shall I take this job or that job? இந்த வேலையிலே போய் சேருவதா அல்லது அந்த வேலையிலே போய் சேருவதா? Both look like good jobs. Both places there is a church, I can have fellowship. இரண்டு இடங்களிலுமே நல்ல சபைகள் இருக்கிறது, ஐக்கியப்பட முடியும். இரண்டு வேலைகளுமே நல்ல வேலைகள் தான். There are many decisions like this. இதுபோல அநேக தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. I have money, shall I buy this house or that house? எனக்கு பணம் இருக்கிறது, இந்த வீட்டை விலைக்கு வாங்குவதா அல்லது அந்த வீட்டை விலைக்கு வாங்குவதா? There are so many decisions in life where we don't know. It's not written here. இப்படி நாம் அறியாத, இங்கே எழுதப்படவில்லை, அப்படி அநேக தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. For that we need the Holy Spirit. அதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. And the Holy Spirit will show us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிப்பார். What God's will in heaven is. பரமண்டலத்திலே தேவ சித்தம் என்னவோ, that will we can do on this earth. அந்த சித்தத்தை நாம் இந்த பூமியிலே செய்ய முடியும். You know, just like worldly people go to some clever man for advice. உலக மக்கள் சில புத்திசாலி மக்களிடத்திலே ஆலோசனைக்காக செல்வது போல, say, what do you think, should I do this or that? பெரிய நபரிடத்திலே போய், ஐயா நான் இதை செய்வதா அதை செய்வதா? Now how blessed we are. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். We can go to God himself. நாம் தேவனிடத்திலேயே செல்ல முடியுமே. say, what do you think? ஆண்டவரே நீர் என்ன நினைக்கிறீர்? you think I should do this or that? ஆண்டவரே நான் இதை செய்வதா அதை செய்வதா? It's so good. எவ்வளவு நல்லது பாருங்க. that we can go to Almighty God and ask his opinion. நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலேயே போய் அவருடைய அபிப்பிராயம் என்ன என்பதை கேட்க முடியுமே. எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். Does God speak to us? தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரா? Of course. ஆம். There is a difference. ஆனால் வித்தியாசம் உண்டு. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே God was outside man.
மனிதனுக்கு வெளியே தேவன் இருந்தார். I told you the Holy Spirit could not come inside. பரிசுத்த ஆவியானவர் உள்ளாக வர முடியவில்லை என்று சொன்னேன். He was outside. அவர் வெளியே இருந்தார். So he spoke from the outside. அவர் வெளியே இருந்து பேசினார். Abraham, ஆபிரகாமே, get up and do this. எழுந்து இதை செய். Go and take your son tomorrow morning. நாளை காலையில் உன்னுடைய மகனை எடுத்து கூட்டிக் கொண்டு போ. Or David, do this. டேவிட் இதை செய். Like that God would speak from the outside because he was outside. தேவன் வெளியே இருந்தபடினாலே வெளியே இருந்து பேசினார். On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே the Holy Spirit came inside. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தார். So now how does he speak? இப்பொழுது எப்படி பேசுகிறார்? From inside. உள்ளே இருந்து பேசுகிறார். From inside he will tell us உள்ளே இருந்து அவர் சொல்லுவார். how to find out whether this is the voice of the Holy Spirit or my own voice. எனக்குள்ளாக இருந்து தொனிக்கிறதே அது பரிசுத்த ஆவியானவருடைய தொனியா அல்லது என்னுடைய சொந்த சத்தமா என்று எப்படி கண்டுபிடிப்பது? I'll tell you. நான் சொல்லுகிறேன். First of all, முதலாவதாக you must say, Lord, I'm willing to do anything. ஆண்டவரே, நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்று நீங்கள் கையை விரித்து விட வேண்டும். This thing or that thing, whatever you say, I'm happy. ஆண்டவரே, நீர் என்ன சொன்னாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, அதுவா இருந்தாலும் சரி, I have no சந்தோஷம். personal choice. தனிப்பட்ட தெரிவு எனக்கு இல்லை. I want your will. உம்முடைய சித்தம் தான் தேவை. And then God will guide me. அப்பொழுது தேவன் என்னை வழி நடத்துவார். Now if I don't give up my will, என்னுடைய சொந்த சித்தத்தை விட்டு கொடுக்காத பட்சத்திலே then I will read verses in scripture and I will apply it to do my own will. நான் இப்பொழுது வேத வசனங்களை இங்கும் அங்குமாய் தேடி என்னுடைய சொந்த சித்தத்தை செய்வதற்கு ஒரு போக்கையும் சாக்கையும் கண்டுபிடித்து விடுவேன். For example, உதாரணமாக, supposing a young boy is in love with one girl called Grace. கிருபை அல்ல கிருபா என்கிற ஒரு பெண்ணோடு கூட ஒரு பையன் காதலிக்கிறான். And he is very much in love with her. அந்த பெண்ணை அதிகமாய் நேசிக்கிறான். And to show that he is spiritual, he say, Lord, please show me your will. அவன் தான் ஆவிக்குரியனாய் இருக்கிறான் என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பியும் என்றும் ஜெபிக்கிறான். And he turns to 2 Corinthians 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை திருப்புகிறான். And he reads there verse 9, my grace is enough for you. என் கிருபை உனக்கு போதும் என்கிற வசனத்தை வாசிக்கிறான். I found God's will. நான் தேவ சித்தத்தை கண்டுபிடித்து விட்டேன். God has said this is his grace and that is for me. இந்த கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். You see how easy it is to deceive yourself. எப்படி எளிமையா எவ்வளவு எளிதாக நம்மை நாமே வஞ்சித்து விடலாம் என்று பாருங்கள். He knows there's a verse like that, so he'll turn there and look for it. அப்படி ஒரு வசனம் இருக்கிறது என்று அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆகவே திருப்பி அந்த வசனத்தை பார்த்து இதுதான் தேவ சித்தம் என்று சொல்கிறார். It's very easy to deceive yourself like that. இது போல உங்களை நீங்களே வஞ்சிப்பது மிகவும் எளிது. I've seen people like that. நான் இது போல மக்களை They go to some verse and they say that's for me. அவர்கள் ஏதோ ஒரு வசனத்தை கோடிட்டு காண்பித்து இது எனக்கு தான் என்று சொல்கிறார். The way to know it is, first of all, give up your own will. முதலாவது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது முதலாவது நிபந்தனை உங்களுடைய சொந்த சித்தத்தை விட்டு விட வேண்டும். And then Romans 8, அதற்கு பிறகு ரோமர் 8ஆம் அதிகாரம் verse 6. 6ஆம் வசனம். It says the mind of the Holy Spirit is peace. ஆவியின் சிந்தை சமாதானம் என்று பார்க்கிறோம். If it is God's will, you will have peace in your mind. அது தேவ சித்தமாய் இருந்தால் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் இருக்கும். As you pray about it, அதை குறித்து ஜெபிக்கும் பொழுது you will have peace. உங்களுக்கு சமாதானம் இருக்கும். If it is not God's will, அது தேவ சித்தம் இல்லை என்றால் you will have a disturbance. அங்கே ஒரு சலனம் இருக்கும். So I always tell people, ஆகவே நான் எப்பொழுதும் ஜனங்களை பார்த்து when சொல்கிறேன், you are considering somebody for marriage, நீங்கள் திருமணத்துக்காக இன்னாரை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்க வேளையிலே find out, talk to the person, find out all the information, whether born நீங்கள் again, etc. அந்த நபர் மறுபடியும் பிறந்து விட்டாரா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, அவரை குறித்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் What is the சேகரிங்கள். person's age? What is the person's interest? அந்த நபருடைய வயது என்ன, அந்த நபருடைய விருப்பம் என்ன, And then pray for a few weeks ஒரு சில வாரங்கள் ஜெபியுங்கள். and see if you're getting peace in your heart or disturbance in your heart. உங்களுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் வருகிறதா அல்லது சலனம் வருகிறதா என்று First கண்டுபிடிங்க. of all, give up your will. அதற்கு முதலாவது உங்கள் சொந்த சித்தத்தை விட்டிருக்க வேண்டும். I only want your will. If this is not your will, I don't want it. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மட்டுமே எனக்கு தேவை. இந்த நபர் உமக்கு சித்தமில்லை என்று சொன்னால் நான் விட்டுவிட ஆயத்தம். You will definitely find the Holy Spirit guides you. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவருடைய சித்தத்துக்குள்ளாக வழிநடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். Looking for a job, வேலையை தேடுகிறீர்களா or a house, அல்லது வீட்டை தேடுகிறீர்களா? Lord, I only want your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மட்டுமே எனக்கு I want தேவை. your will. I want a heavenly life on earth. Your will in heaven must be done in my life. ஆண்டவரே, பரலோக வாழ்க்கை எனக்கு பூமியிலே வேண்டும். உம்முடைய பரலோக சித்தம் எனக்கு பூமியிலே வேண்டும் ஆண்டவரே. Look for that peace. After giving up your will, look for the peace. உங்களுடைய சொந்த சித்தத்தை விட்டு அந்த சமாதானத்தை தேடுங்கள். God will lead you. தேவன் உங்களை He will வழிநடத்துவார். guide you. அவர் உங்களை You வழிநடத்துவார். know, if you live like this in everything, இது போல நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலேயும் வாழ்ந்தீர்கள் என்று your சொன்னால் life can be a heavenly life on this earth. உங்களுடைய வாழ்க்கையானது இந்த பூமியிலே பரலோக வாழ்க்கையாய் மாறும். God can make you live the way He wants you to live. நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படியே உங்களை வாழ வைக்க முடியும். Isn't that the best way to live?
வாழ்வதற்கு சிறந்த வழி இதுவல்லவா? Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, நம்முடைய எல்லாருடைய தலைகளும் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது, will you say, Lord, I want to do your will in every area of my life. நீங்கள் இப்படி சொல்லுவீர்களா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளிலேயும் உம்முடைய சித்தத்தை மட்டுமே நான் செய்ய Your விரும்புகிறேன். will is the best for me. ஆண்டவரே, உம்முடைய சித்தமே எனக்கு சிறந்தது ஆண்டவரே. There's nothing better than your will. உம்முடைய சித்தத்தை காட்டிலும் மேன்மையான ஒன்று என்று இல்லை I ஆண்டவரே. want your will in every area of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எனக்கு தேவை. All the confusion in my life has come because I have done my own will in so many situations. ஆண்டவரே, பல சூழ்நிலைகளிலே நான் என் சுய சித்தத்தை செய்தபடினாலே எவ்வளவோ குழப்பங்கள் வந்து விட்டது ஆண்டவரே. But from now on, ஆனால் இப்பொழுதிலிருந்து please show me your will. உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பியும். Give me help only to do your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு மட்டுமே எனக்கு ஆரோக்கியத்தை தாரும். I don't want health to enjoy myself. என்னை நானே சந்தோஷிப்பதற்காக ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியம் I தேவையில்லை. want health to do your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக எனக்கு ஆரோக்கியம் வேண்டும். I will enjoy myself after I go to heaven. ஆண்டவரே, பரலோகத்துக்கு போன பிறகு நான் சந்தோஷிக்கட்டும். Now I want to do your will. இப்பொழுது நான் உம்முடைய சித்தத்தை செய்யட்டும். Your life will change completely. இப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடும். If you've never said it before, say it today. இதுவரை சொன்னதில்லை என்று சொன்னால் இன்றைக்காவது சொல்லுங்கள். Lord, in my home, I want to do your will. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே உம்முடைய சித்தத்தை நான் செய்ய போகிறேன். Even the way I spend my money, ஆண்டவருடைய பணத்தை செலவு செய்கிற விதத்திலே help me to look at women and money the way Jesus looked at them. இயேசு எப்படி ஸ்திரீகளையும் பணத்தையும் பார்ப்பாரோ அதே விதத்திலே நானும் பார்க்க எனக்கு உதவி செய்யும். I want total purity in my life. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண சுத்தம் எனக்கு தேவைப்படுகிறது. Help me, Lord. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Baptize me in the Holy Spirit and fire. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை அபிஷேகம் ஆண்டவரே. God will hear and answer your prayer. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அவரை நம்புங்கள். Thank you, Father. பிதாவே, உமக்கு நன்றி. Thank you that you hear the cry of the needy. ஆண்டவரே, இங்கு தேவையில்லை உள்ளவருடைய கதறல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. You will pour water upon the dry ground. ஆண்டவரே, வறட்சியான வறண்ட நிலங்களிலே தண்ணீரை ஊற்றுவீர். Thank you. நன்றி ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.